வார்த்தை அளந்து பேசு. 4 பசங்க ஒரு பொண்ணு கூட பழகுனா அதுல என்ன தப்பு கீது? ஊர் உலகத்துல இல்லாத்தியா என் பிள்ளைங்க பண்ணிடுச்சு. தவறு என் பிள்ளைங்களும் அந்த பொண்ணும் சொக்க தங்கம். அவங்கள பத்தி நீ ஏதாவது தெரியாம வார்த்தைய விட்ட அப்புறம் எல்லாம் ரொம்ப தப்பா போடும். சொல்லுவே உங்க அம்மா கையில. எங்க வண்டியை ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? அந்த வண்டியை சரி பண்றதை விட்டுட்டு ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு திரியறாங்களே, அது உங்களுக்கு தப்பா தெரியல? அந்த வெக்கம் கெட்ட பொண்ணும் 4 பசங்க கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கோமே, 4 பேர் பார்த்தா தப்பா பேசுவாங்களேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாமா? அதுவும் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? எங்க வண்டியை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டது உங்களுக்கு தப்பா தெரியுது? ஏமா, அந்த பொண்ணு இங்கேயே சின்ன வயசுல இருந்து வளர்ந்த பொண்ணு, என் பிள்ளைங்களோட ஃப்ரெண்டு. நல்ல வீட்ல பிறந்த பொண்ணு அவளை போய் குத்தம் சொல்லுங்கிற? நல்ல வீட்ல பிறந்த எந்த பொண்ணும் இந்த மாதிரி 4 பசங்களோட ஊர் சுத்திட்டு இருக்க மாட்டா. தலையில தண்ணி தெளிச்சு ரோட்ல விட்டதுங்க தான் இந்த மாதிரி சுத்திட்டு தெரியுதுங்க. என்ன பேசுனுங்கிற? நீ ஒரு பொம்பளை தானே, நாக்குல நரம்பு இல்லாம பேசுனுங்கிற? ஆம்பளை பொம்பளைன்னு எந்த வரம்பும் வரமுறையும் இல்லாம ரிப்பேர் ஆன வண்டியை சரி பண்ணி கொடுக்காம அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஊர் சுத்தி திரிஞ்சிட்டு இருக்காங்களே, அதை விட நான் ஒன்னும் கேவலமா பேசிடல. தம்பி, தயவு செய்து உன் ஆத்தாக்காரிய கூட்டின வீட்டு கிளம்புற வழியை பாரு. இவரு பிள்ளைங்க வந்துச்சுன்னா பிரச்சனை பெருசாயிடும். அப்பளைக்க நான் ஒன்னும் சொல்றதுக்குள்ள கிளம்பி போயிடுங்க. அதான் உன்னை பார்த்தாலே நல்லா தெரியுதே, இதுல உன் பசங்களை வேற பாக்கணுமா? ஏண்டா, இவங்க புத்திக்கு தகுந்த மாதிரி தானே அவங்களும் இருப்பாங்க, அப்ப செயலும் அப்படிதான் இருக்கும். ஆனா நான் உன்னை நல்லா தானடா வளர்த்தேன், நீ எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க கூட பழக்க வச்சிட்டு இருக்க? இனிமே இந்த ஷெட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. ஒரு பொண்ணு கூட 4 பசங்க கூத்தடிக்கிறதுக்கு ஒரு இடத்த புடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் வேற மெக்கானிக் ஷெட்டா? இங்க பாருங்க, இன்னும் ஒரு வாரத்துல எங்க பைக்கை நீங்க ரெடி பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாடா. என்ன பாய், இது நம்ம பிள்ளைங்கள தப்பு தப்பா பேசிட்டு போகுது. எல்லாம் இந்த பைக்கால தானே. நீ அத ரிப்பேர் பண்ணு. இதுக்காகவே இந்த பைக்கை நான் சீக்கிரமா ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். நீ எடுத்தியா? ரஞ்சினி வச்ச டிப்ஸ் நான் எடுத்துட்டேன்டா. வாங்க. இது எதுக்கு இங்க வந்துச்சு? இதுக்கு மேல இது இங்க இருந்துச்சுன்னா இது தானா துருப்பிடிச்சு இந்த செட்டை விட்டு போறதுக்கு தயாராயிடும். அதுக்குள்ள இத கொடுத்தாவணும். இது எப்படா ரெடி ஆகும்? என்னைக்குடா ரெடி பண்ண போறியா? திடீர்னு ரிலீஸ் டேட் கேட்டா நான் என்ன பண்றது? டேய், அந்த பையனோட அம்மா வந்து பில்லி பில்லின்னு என்னடா சண்டை வச்சுட்டு போகுதுடா. என்னது, அம்மாஜி ஆள் கூட்டு வந்தானா? சும்மாரா? சீனுவும் அவங்க அம்மாவும் வந்தாங்களே மையமா? ஆமாமா, அது என்ன பேச்சு பேசுது தெரியுமா? நம்ம ஒரு வார்த்தை சொன்னா அத்த அது புடிச்சுக்கின்னு 10-50 வார்த்தை பேசினே இருக்குது. ஐயோ தாங்க முடியல. போ, வண்டியை இத்தனை நாள் போட்டு வச்சா பேசத்தாடா செய்வாங்க. உங்கனால இப்ப நாங்க சிக்கிக்கிட்டோம். பாப்பா அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரஞ்சினி தான் இன்சார்ஜ். எப்ப அவுட் பாஸ் கொடுக்கலான்னு மேடத்தை கேளுங்களேன். என்ன எதுக்கு நான் கூர்த்து விடுற? இல்ல பாப்பா, அவருக்கு ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டாரு. யாரு? அதான்டா அம்மாஜி. அவரா? என்ன 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 ஓஹோ, பாத்தீங்களா பாப்பா, இப்படிதான் ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் கேட்டா ஏதாவது சொல்லி வாங்கி தர மாட்டானுங்க. அப்போ அதனாலதான் வண்டி ரெடி ஆகாம இருக்கு. ஆமா, வேற எதுனால? அதுவும் இல்லாம நடுவுல நமக்கும் சில பிரச்சனைகள் வேற. அப்ப இந்த வண்டியை பத்தி எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. இதுக்கு மேல இத போட்டு வைக்காதமா, சீக்கிரமா முடிச்சு விட்டு அனுப்புற வேலையை பாருமா. அவங்க கிட்ட இத வச்சுக்கிட்டு நான் பேச்சு வாங்க முடியும்.